எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணி சண்முகத்தை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எந்த தாயும் பெத்த பிள்ளைய மாட்டி விடுமா? அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா நேத்தி போலீஸோட தான் வந்திருக்கோம். தனியா வந்து சண்டை போட்டு இருக்காது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆமா, அங்க என்ன நிலவரம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சண்முகத்துக்கு போன் பண்ணலான்னா அவன் குற்றவாளி, போனா எடுக்க மாட்டான். ராஜி கிட்ட பேசலான்னா அவ புருஷனுக்காக அன்னிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருப்பா. இந்த சங்கர பயில்கிட்ட கேட்கலான்னா அவன் ஒரு தண்ட கருமாந்திரான். ஐயோ, நாம ஒண்ணு சொன்னா ஒண்ணுக்கு பார்த்தா நம்ம வாய அவ புடுங்குவா. அது சரிப்பட்டு வராது. நமக்கு ஏத்த ஆளு சந்துரு ஒருத்தன் தான். அவனுக்கு போன போடுவோம். சந்துருனா சண்முகம் பையன் தானே? அவன் அப்ப மாட்டியிருக்கான். அவன் எப்படி வந்து நிலவரத்தை சொல்லுவான்? தேவையில்லாம உன்னை நோண்டுவான். எங்க அப்பன் குதிர்கொள்ள இல்லன்னு நீங்களே சொல்லிடாதீங்க. அப்ப என்ன தானே பண்றது? அந்த வீட்லயே தத்தியான ஆளு யாரு? இருக்கு. ஒண்ணு கல்யாணம் ஆகி போச்சு, இன்னொன்னு வீட்டுல தான் இருக்கு. யாரு? சங்கரம் பொண்ணா? அப்ப அந்த பொண்ணுகிட்டே கேளு. டேய், இப்ப தாண்டா உன் மூளை நல்லா வேலை செய்யுது. ஆகா, சும்மா சொல்லக்கூடாது. லீலா தாண்டா அதுக்கு பொருத்தமான ஆளு. அவகிட்ட பேசுவோம். பாம்பே எங்க இருக்குன்னு தான் தெரியாது. மத்தபடி என் மூளை நல்லா வேலை செய்யும். சொல்லுங்க தாத்தா. இப்பதான் இந்த வார்த்தையை முதல்ல நான் கேக்குறேன். நீ என்ன நாராயணனே கூப்பிடலாமா? சொல்லு நாராயணா. என்ன தாத்தா, ஷாக் ஆயிட்டீங்களா? சும்மாதான். சரி, விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு அண்ணி கோச்சுக்கிட்டு கதவு சாத்திக்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரிஞ்சுக்கலான்னு தான். அதையே நீங்க கேக்குறீங்க? இதுவும் நம்மள கேள்வி கேக்குது. இல்லம்மா, கோச்சுக்கிட்டு கதவு சாத்திக்கிட்டாங்களே, சமாதானம் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போன் பண்ணேன். அது வந்து தாத்தா, இப்ப கூட என்னால நம்ப முடியலையே. சரிம்மா, நான் வீட்டுக்கு வரேன். சரிங்க தாத்தா. டேய் மயிலு, நீ போய் உடனே 2 பீர் வாங்கிட்டு வா. என்னாச்சு? டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன எதுன்னு கேட்காத. நீ பீரை வாங்கிட்டு வா, நாம சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா பேசுவோம். இரு, பணம் தரேன். நீ வச்சிருக்கியா? போய் வாங்கிட்டு வா. பையன் திருடன் ஆயிட்டான், அம்மா வனவாசம் போயிடுச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வைரத்தை வித்து லட்சக்கணக்கா பணம் கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது. கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதுக்கு ஈடு இணையே இல்ல. எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் பாக்கி இருக்கு. அதையும் காலி பண்ணிட்டேன்னா இந்த சூரிய வம்ச வீட்டுல என்னோட ராஜாங்கம் தான். குருஜி எங்க இருக்காருமா? அதோ அங்க இருக்காருமா. ஓ, வணக்கம் குருஜி. வணக்கம்மா. உன் மனசு அமைதியா இல்ல, ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. உன் முகமே அதை சொல்லுது. சொல்லுமா, என்னாச்சு? குருஜி, அது வந்து நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லியிருக்கேன், இது உன்னோட சோதனை காலம். இதையெல்லாம் நீ சந்திச்சுதான் ஆகணும். அதனால நீ வீட்டுல இருக்கிறதா நல்லது. இல்ல குருஜி, இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நீங்களே சொன்னீங்க என் மனசு அமைதியா இல்லைன்னு.
இனிமே என்னால அங்க இருக்க முடியாது. நானும் உங்க கூட இருந்து கடவுளுக்கு சேவை செய்ய போறேன் குருஜி. அது உன்னால முடியாதும்மா. நீ இத்தனை வருஷமா லௌகீக வாழ்க்கையில இருந்துட்ட. நீ பார்த்து பேசி பழகுன குடும்பம், ஆபீஸ், மால்னு உன் உலகம் ரொம்ப பெருசுமா. அது வேற. இது ரொம்ப சின்ன கூடு. இந்த கூட்டுக்குள்ள உன்னால வர முடியாதுமா. அதிகாரத்துல இருந்த உன்னால அடங்கி போக முடியாது. இல்ல குருஜி, எல்லா சூழ்நிலையிலயும் நான் வாழ்ந்து பழகினவன். செல்வ செழிப்பாவும் வாழ்ந்திருக்கேன், எளிமையாவும் வாழ்ந்திருக்கேன். என்னால இங்க இருக்க முடியும். நீ சம்சாரி வாழ்க்கைய பத்தி சொல்ற, நான் துறவரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேம்மா. துறவரத்தை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எல்லா ஆசா பாசங்களையும் துறந்து இருக்கணும். உன்னோட அத்தனை உணர்வுகளையும் அடக்கணும். உன்னோட எல்லா வேலைகளையும் நீதான் பாத்துக்கணுமா. உதவிக்கு ஆள் வர மாட்டாங்க. தான்கிற சுயமே அழிஞ்சு உனக்குன்னு தனி அடையாளமே இருக்காது. அந்த பக்குவம் இன்னும் உனக்கு வரலம்மா. சம்சாரி வாழ்க்கை மேல இருக்கிற கோபத்துல நீ இங்க கிளம்பி வந்திருக்க. இது சரியா வராதுமா. ஆதரவு இல்லாம மன அமைதியை தேடித்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் என்னை இங்க இருந்து அனுப்பிட்டா எனக்கு வேற வழியே இல்ல. ஜனனம் மரணம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வேற உலகத்துல இருந்து இங்க வரோம். கொஞ்ச நாள் வாழறோம். நாம வந்த காரணம் நிறைவேறின உடனே வேற ஒரு உலகத்துக்கு போறோம். உன் காலம் இன்னும் இருக்கு. அது வரைக்கும் நீயா நினைச்சாலும் உனக்கு மரணம் வராது. சரி, உன் மனசு அமைதியாகிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. குருஜி, பூஜைக்கு தேவையான மாலையை நானே கட்டிட்டேன். ரொம்ப நல்லதுமா. இவங்க நம்ம விருந்தாளி. சரி. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடு. சரிங்க குருஜி. நான் விருந்தாளி இல்ல. நானும் இவங்கள மாதிரி இங்க வேலை செய்யற ஆள்தான். என்கிட்ட எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். இவங்கள கஸ்தூரி அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. சாயந்தரம் நடக்கிற பூஜையில இவங்களையும் சேர்த்துக்க சொல்லுங்க. சரி. ரொம்ப நன்றி நல்லது. குருஜி. வாங்கம்மா. என்னாலதான் எங்க அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் பண்ண தப்புக்கு எங்க அம்மா தண்டனை அனுபவிக்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? நான் யார் பேச்சையும் கேட்டிருக்க கூடாது. ஆரம்பத்துல இருந்து நான் இதுக்கு தான் பயந்துட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. என்னால எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். என் மூஞ்சில முடிச்சா பாவம்னு சொல்லிதான் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. இல்லங்க, நானும் ஒரு காரணம் தான். நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதனாலதான் அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா அத்தை உங்களை கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்க. ஐயா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ரெண்டு பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் என்ன காட்டுக்கு போயிட்டாங்களா இல்ல வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா? இந்த வீட்டை விட்டு தானே போயிருக்காங்க. அதுக்கு போய் அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வரணும். எல்லாத்தையும் நீங்களே முன்ன நின்று எடுத்து நடத்தணுங்கிறதுக்காக தானே. இத போய் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்களாடா? இல்ல சித்தப்பா. டேய், நீ என்ன சொல்ல போகிறது எனக்கு நல்லா தெரியும்டா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சித்தப்பா. நீ மட்டும் இல்லனா நான் யோகிய சிகாமணியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல போற அதானே? எல்லாம் கால கொடுமாடா. நீயா என்ன தேடி வந்து உதவின்னு கேட்ட, நானும் பண்ணி கொடுத்தேன். இப்ப என்னடானா மொத்த பழையும் தூக்கி எம்எல்ல போட்ட. என்ன பண்றது? நல்லதுக்கு காலம் இல்ல. அண்ணி இருந்த வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு மரியாதையே இல்லடா. இப்ப ஒரு வாய்ப்பு உன்னை தானா தேடி வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணிக்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு தேவையே இல்ல. டேய், எல்லாருக்கும் வாய்ப்பு தானா தேடி வராதுடா. உன்னை தேடி வந்திருக்கு. அதை கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்ல வரேன். தேவையில்லாம நடுவ விட்டுறாதடா. அப்புறம் உன் விருப்பம். ஏற்கனவே உன் தம்பி பையன் சூர்யா ஏகத்துக்கு ஆடுவான். இப்ப அண்ணி வேற இல்ல. ஃபுல் இன்சார்ஜ் அவகிட்ட தான். அப்புறம் காலத்துக்கு நீ கூட கும்பிடு போட்டு குமாஸ்தா வேலை தான் பார்க்கணும். என்னடா யோசிக்கிற? முன்னையாவது நீ ஒத்த ஆளு, உன் சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. இப்பதான் உன் பையன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறானடா. அப்புறம் என்ன? ஒரு புது ஐடியாவை உள்ள கொண்டு வா. நீயும் பிசினஸ்ல பெரிய ஆளாகு. கூட நான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாத. அப்புறம் என்ன? அத நினைச்சாதான் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மருமகளே, கூடவே இருந்து கால வாரி விடுற. ஐயோ, உங்களை சொல்லல மாமா.
எங்க அப்பாவும் புள்ளையுமா சேர்ந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லி மொத்தமா ஏதாவது சொதப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்புறம் உங்களாலதான் எல்லாம் போச்சுன்னு சொல்லி அந்த சூர்யா இவங்க 2 பேரையும் வீட்ல உட்கார வச்சிருவான் மாமா. அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேன் நானு. நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா அண்ணி சொத்து எதுவும் பிரிச்சு எழுதிருக்காங்களா என்ன? இல்ல ஆடிட்டர்லாம் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். இங்க பாருங்க சித்தப்பா, தேவையில்லாம எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்க. அதான் நான் பார்த்தேன். எங்க அண்ணியாவது சொத்தை பிரிச்சு எழுதுறதாவது, அப்படி ஒரு தப்பு அவங்க பண்ணவே மாட்டாங்களே. இந்த ஜென்மத்துல இது நடக்காது. டேய், நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அண்ணிய போக விட்டுருக்கவே மாட்டேன்டா. என்ன பண்றது, இதையெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது நம்ம தலை எழுத்து. நடந்தது நடந்ததா இருக்கட்டும், இனிமே நடக்க போறதாவது நல்லதா நடக்கட்டும். எங்க அண்ணனுக்கு அப்புறம் எங்க அண்ணி இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க இல்லாத இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை பொறுப்பா ஒத்துமையா நான் வழி நடத்த போறேன். எனக்கு பல வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு இந்த குடும்ப முன்னேற்றத்துக்காக நானும் பாடுபட போறேன். அதனால நாளையில இருந்து நானும் ஆபீஸ்க்கு வர போறேன். சித்தப்பா, தேவையில்லாம எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்க. உங்க சேவைக்கு மிக்க நன்றி. சித்தப்பா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுப்பா, அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய உதவி. வேணும்னா நீ வச்சுக்கிறதுக்கும் வேண்டாம்னா தூக்கி போடுறதுக்கும் என்ன கொத்தமல்லி கருவேப்பிலை நினைச்சிய? நாராயணன்டா, இவ்வளவு பட்டும் புத்தி வரல. இருக்குடி உங்களுக்கு. ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே அந்த ஆள் பேச்சை கேட்டுதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். மறுபடியும் அந்த ஆள் பேச்சை கேட்டா நான் தெருவுல தான் நிக்கணும். பரவாயில்லையா உனக்கு? ஏங்க, நீங்க பண்ண தப்புக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன வந்து முறைக்கிறீங்க? அம்மாவை யுஎஸ்க்கு கூட்டிட்டு போய் அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்னு தான் இந்தியாவுக்கு வந்தேன். இங்க என்னடான்னா ப்ராப்ளம்ஸ் மேல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அம்மாவை வீட்டை விட்டு போயிட்டாங்க. பேசாம அவங்களை தனியா மீட் பண்ணி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்லிடலாமா? அப்படி சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒண்ணுமே புரியலையே. துர்கை அம்மா, உங்ககிட்ட வேண்டின எல்லாமே எனக்கு கிடைச்சது. பத்மா அன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க. இப்போ நீங்க தான் சீக்கிரமே அம்மம்மா மனசை மாத்தி அவங்கள வீட்டுக்கு வர வைக்கணும். நாம தான் அவங்க பேத்தின்னு நேரடியா சொல்லாம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த கன்வே பண்ணிடலாமா? அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். என்னம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நாங்களாம் ஏதாவது தப்பு பண்ணோம்னா கண்டிப்பீங்க. ஆனா இப்போ உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிட்டீங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சண்டை போட்டாவது பெரியப்பா கடனை தள்ளுபடி பண்ண வச்சிருப்பேன்.
ஆனா எல்லாம் ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுச்சு. அண்ணம்மா திரும்ப வந்துருங்க. யாருமே இல்லாம நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. எப்படி அந்த நம்பிக்கையை காப்பாத்த போறேன்னு தெரியல. உன்னால முடியும்பா. சாரதாம்மா அழாதப்பா. வாங்க போய் அண்ணம்மாவை கூட்டிட்டு வரலாம். வேண்டாப்பா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நம்ம வீட்ல நடக்க கூடாததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டுடுச்சு. இங்கேயே இருந்தா எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு மாறுதல் தேவை. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்க தனியா இருக்கிறதா நல்லது. அம்மா அங்கேயே இருக்கட்டுப்பா. அப்பதான்ப்பா அவங்க மனசு ஆறும். ஹலோ, நீங்க அம்மம்மா கூட தான் இருக்கீங்களா? இல்ல, அண்ணம்மா செல்போன் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. சரி சரி, நான் உடனே வரேன். தம்பி, எல்லாம் ஒரு நாள் பழைய மாதிரி மாறும்பா. ஏன் 2 பேரும் ஃபீல் பண்றீங்க? அம்மம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு போயிருக்காங்க. நமக்கும் இந்த கேப் தேவைதான். அண்ணம்மா இல்லன்னு வருத்தத்துல இருக்கேன். நீ என்னமோ கேப் ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி சொல்ற. ஆமா, கரெக்ட் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அம்மம்மா மட்டும் அன்னைக்கு கோவத்துல பெரிய மாமாவை தண்டிச்சிருந்தா அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்புறம் இந்த நியூஸ் மீடியாவுல வந்து நம்ம குடும்பம் மானமே போயிருக்கும். மாமாவும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இந்த வீடு டல்லா இருக்கும். அப்புறம் அம்மம்மா பத்தி யோசிச்சு பாருங்க. பெத்த பையனையே தண்டிச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க. அப்புறம் இந்த வீடே நெகட்டிவ் தாட்ல சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் அம்மம்மா மட்டும் நம்மளை விட்டு விலகி போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். அம்மம்மா கண்டிப்பா சீக்கிரமே வருவாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவையோட போச்சுன்னு. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வீட்டுக்கு நடந்திருக்கு. அம்மம்மா மனசு மாற ஒன்னே ஒண்ணு நடந்தா போதும், அவங்க தன்னால வருவாங்க. இனிமே நம்ம வீட்ல எந்த தப்பான காரியமும் நடக்க கூடாது. அப்படியே நடந்தாலும் அதை நாமளே ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அம்மம்மாவுக்கு அதை பத்தின நியூஸ் போக கூடாது. அவங்களுக்கு எப்பவுமே நம்மள பத்தின குட் நியூஸ் மட்டும்தான் போகணும். அப்படி மட்டும் நடந்தாதான் நம்ம எவ்வளவு பொறுப்பானவங்களா மாறிட்டோம்னு அவங்களுக்கு தெரிய வரும். அத பார்க்க அம்மம்மா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க மனசு சந்தோஷப்படும், நாமளும் சந்தோஷப்படுவோம். மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. நீ மட்டும் இல்லம்மா, இந்த சின்ன வயசுலயே நீ இப்படி யோசிக்கிறேன்னா கண்டிப்பா உன்னை பெத்த புண்ணியவதி 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருப்பா. சாரதா டார்லிங், என்ன சொன்னீங்க? எங்க அம்மா நல்லா இருப்பாங்களா? ஆமாமா, உன்னை பெத்தவ 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரதா டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ். அப்போ எங்க அம்மா 100 இயர்ஸ் நல்லா இருப்பாங்க. அது போதும், எனக்கு இந்த வார்த்தை போதும். உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்மா நல்லதா இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஹாப்பி ஆயிடுவேன். சரி சரி, சந்தோஷப்பட்டது போதும். போய் சாப்பிடுங்க போங்க. எனக்கு பசி இல்ல. நீங்க சாப்பிடலன்னா உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற அண்ணன் மாமா எப்படி நிம்மதியா இருப்பாங்க? அதனால போய் சாப்பிடுங்க போங்க. போமா போ.
என்னங்க நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கீங்க. பையன் நிச்சயதார்த்தத்துக்கு எந்த வேலையும் செய்யாம இருக்கீங்க. என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. ஆஹா, சூர்யா வாப்பா உட்காரு. வாமா நீ உட்காரு. அம்மம்மா சாப்பிட்டுருப்பாங்களா?